அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் மாதம். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடும்படி, அவருடைய பிறப்பை நினைவு கூறும்படி உலகத்தில் உள்ள எல்லா தேவனுடைய ஜனங்களும் இந்த மாதத்தை விசேஷித்த மாதமாக பிரசித்தப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இந்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு ஏன் மகிழ்ச்சி என்று வேதத்தில் பல இடங்களில் பல வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி முதலாவது சொல்லப்பட்டது மெய்ப்பர்களுக்கு. மெய்ப்பர்களை சந்திக்க தேவதூதர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசிக்கிறது. இதை பார்த்தவுடன் உள்ளத்திலே ஒரு பயம். அவர்களுக்கு சொல்லப்பட்ட முதலாவது நற்செய்தி, பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த மாதத்தில் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். அவர்கள் மகிமை கண்டு பயந்தார்கள். ஏனெனில் தேவனுடைய மகிமை காண்கிற எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்பது அந்நாட்களில் யூதர்களுடைய நம்பிக்கையா இருந்தது. ஆகவே இந்த மகிமையை பார்த்தவுடன் தாங்கள் மரித்து விடுவோம் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் தேவதூதர்கள் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? அவர் பிறந்ததினால் பாவத்தை நிவர்த்தி செய்தார். அவர் பிறந்ததினால் சாபத்தை பரிகரித்தார். அவர் வந்து பிறந்ததினால் உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கிறிஸ்து கொடுக்க வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த செய்தியை கேட்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு என்ன, யார் எனக்கு வழிகாட்டுவார், எந்த வழியில் நான் போக வேண்டும், இதற்கு முடிவுதான் என்ன, இதற்கு விடைதான் என்ன என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது நற்செய்தி, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாஸ்திரிகள் கிறிஸ்துவை தரிசிக்க கடந்து செல்கிறார்கள். வசனம் 10 சொல்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று. எல்லாருக்கும் சந்தோஷம். மரியாளுக்கு சந்தோஷம், யோசேப்புக்கு சந்தோஷம், அன்னாளுக்கு சந்தோஷம், சிமியோனுக்கு சந்தோஷம், மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே படியுங்கள். மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கிறிஸ்து நிச்சயமாய் தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்ததினால் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று நாங்கள் வேதத்திலே படித்தோமே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலைகளில் கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் இன்றைக்கு இந்த காலை வேளையை துவங்கி இருப்பார்கள் என்றால், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி இவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இவர்கள் உள்ளத்தில் கிறிஸ்து வந்து பிறக்கட்டும். இவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வந்து பிறக்கட்டும். இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஒரு குழந்தை பூமியிலே ஒரு வீட்டில் பிறந்தார். வீட்டார் அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறார்கள். அதே போல இந்த இரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததினால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷம் என்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பீராக. துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், கண்ணீரெல்லாம் மாறட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷம் இவர்கள் சிரசிலும் இவருடைய முகங்களிலும் இவருடைய உதடுகளிலும் என்னாலும் தங்கி இருப்பதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் உங்களுக்கும் சந்தோஷம். ஆகவே சந்தோஷம் கொள்ளுங்கள். கவலைகளை எல்லாம் மறந்து கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.